ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேரத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு எல்லாம் பார்த்துட்டு காலேஜ்லாம் சீட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா ஸ்கேன் காப்பி, அதாவது இப்போ நீங்கள் போட்டிருப்பீங்க நிறைய பேர் மார்க் நிறைய வந்திருக்கும். சில பேருக்கு வந்து சில மார்க் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்காது. அந்த மார்க் நம்மளுக்கு எதிர்பார்த்த மார்க் வந்திருக்காது. அதனால அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கேன் காப்பி ரீடோட்டல். ரீடோட்டல்னால் என்னென்னா, இப்போது பேப்பர் நம்ம எழுதியிருக்கோம்ல, அதை கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டு எண்ணிருப்பாங்கள்ல, அதில் வந்து எண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா அது திருப்பி எண்ணுறது வந்து ரீடோட்டல். ஸ்கேன் காப்பி ஸ்கேன் காப்பின்னா என்னென்னா, நம்ம எழுதின பேப்பரையே ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க நம்மளுக்கு. நம்ம இப்போ வந்து டிஎன் ரிசல்ட்ஸில் போய் பார்த்தோம்ல மார்க்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. அதில் போய் நம்ம என்றைக்கு இது ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டால் அது ஓப்பன் ஆகிடும். நம்மளோட எந்த சப்ஜெக்ட்லாம் அப்ளை பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி வரும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்கேன் காப்பி போட்டுட்டு தான் போடணும். ஏன்னா இப்போ ரீடோட்டல் போடுவீங்க, பட் அங்கே கரெக்டாக எண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட் தானே. பட் ஸ்கேன் காப்பி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ரீடோட்டலும் அப்ளை பண்ணலாம். ஸ்கேன் காப்பி போட்டதுக்கப்புறம் ரீடோட்டலும் அப்ளை பண்ணலாம், ரீவேல்யூவேஷனும் அப்ளை பண்ணலாம். அதுதான் ரீவேல்யூவேஷன். என்னென்னா, இப்போ ஒரு வேளை எல்லாம் மார்க்கில் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க கரெக்ஷன் பண்ணதில், பட் அந்த இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம், டீச்சர்ஸை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் எழுதியிருக்கோன்னா அதுக்கான மார்க் நம்மளுக்கு கிடைக்கும். 5 மார்க்கு ரீவேல்யூவேஷன் கரெக்ஷன் பண்ணால் திருப்பி அதே பேப்பரில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் ரீவேல்யூவேஷன். ஃபஸ்ட்டு இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து இப்போது இன்னிலேருந்து, அதாவது 7ஆம் தேதி 11 o'clock நான் ஒரு 4 மணிக்கு போடுறேன். சாரி கைஸ், பட் இன்றைக்கி தான் நாளைக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் 11th வரைக்கும் இருக்குது கடைசி டேட்டு. 11 AM வரைக்கும், 11 AM to 5 PM, அதான் 5 PM வரைக்கும் இருக்குது. அதாவது சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குது. 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபார்ம் வந்து அங்கேயே இருக்கும், பட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னு சொல்கிறேன். நேம் ஆஃப் தி கேண்டிடேட், உங்கள் பேர் எழுதிக்கோங்க, இதில் கேபிட்டலில் எழுதிக்கோங்க. அப்புறம் உங்களோட ரோல் நம்பர், அதாவது எக்ஸாம் நம்பர் இருக்கும்ல, அதை எழுதிக்கோங்க. அப்புறம் ஸ்கேன் காப்பினா ஸ்கேன் காப்பி, இல்லை ரீடோட்டல்னா ரீடோட்டல் இதுன்னு டிக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் சப்ஜெக்ட் பேர் என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா, அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் எழுதிட்டு, பயாலஜினா வந்து ஒரு 305 கட்டுற மாதிரி இருக்கும் ரீடோட்டலுக்கு. ஸ்கேன் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸ்கேன் காப்பியில் தானே தெரியும் நம்மளுக்கு ரீடோட்டல் பண்ணணுமா ரீவேல்யூவேஷன் பண்ணணுமா, அதுக்கு தான். அதுக்கப்புறமா இங்கே ப்ளேஸு டேட் எழுதிட்டு, ஒன்றும் பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும், இல்லை நீங்கள் சைன் பண்ணணும், எக்ஸாம் எழுதுனவங்க சைன் பண்ணணும். இதை அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணோடனே ரிசல்ட் வரும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ நீங்கள் ஆஃபீஸ், இது வந்து எங்கே போய் அப்ளை பண்ணால் ஸ்கூல் ஆஃபீஸில் தான் போய் அப்ளை பண்ணணும். இப்போ ஸ்கூல் ஆஃபீஸில் வந்து அவ்வளோவா இதை பற்றி தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா இது போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் மார்க் ஏறும் குறையும் அப்படின்னு. அது வந்து இதுக்கப்புறம், இது ஸ்கேன் காப்பி தான். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த வரும் ரீவேல்யூவேஷன்றது வரும். இது வந்து வெறும் ரீடோட்டல் ஸ்கேன் காப்பி. என்ன பண்ணுங்க, ரீடோட்டல் இருக்கும், ரீடோட்டல் போடாதீங்க, ஸ்கேன் காப்பி போடுங்க. ஏன்னா ஸ்கேன் காப்பி போட்டால் தான் நம்மளால் பேப்பரை பார்க்க முடியும். இது தெரியாமல் போய் சில பேர் மாற்றி போட்டு வந்து அப்புறம் வரவே இல்லையே, நம்மளுக்கு ரிசல்ட்டே வரலையேன்னு சொல்கிறாங்க. அதனால் அது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அந்த ஸ்கூல் எல்லாமே பார்த்துக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. தெரியும் சில பேருக்கு, பட் சில பேருக்கு தெரியாது. அதனால் இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு போய் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே கைஸ், தேங்க்யூ. அதே மாதிரி நான் காலேஜுக்கான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் போடுறேன், கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். லிசட், அதாவது லயோலா காலேஜ் இருக்குல்ல, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா நான் எனக்கு ஃபில் பண்ணேன், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னு. அது சொல்கிறேன். அதேமாதிரி டிஎன்ஏ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் வீடியோ வரும். ஸ்டே டியூன் கைஸ்.